கண்ணப்ப நாயனார் மாதிரி திருவாசகத்தில் வர்ற மாதிரி கண்ணப்ப நாயனார் மாதிரி பக்தியோடு இருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் நல்ல ஒரு அனுகிரகத்தை எல்லோருக்கும் எல்லா வல்லமையும் தர வேண்டும் என்பது எங்களுடைய ஐதீகம், எங்களுடைய துறவு வாழ்க்கையிலுடைய மேற்கோள். இது மாதிரி நீங்கள் துறவு கொண்டு குருமார்களுடைய சன்னதிக்கு போங்க, இங்கே அஷ்டமிக்கு வாங்க, கணக்கம்பட்டி போங்க, இடையமலூர் வாங்க. அதை குருமார்கள் மட்டும்தான் அதை உங்களுடைய கர்மாவை ஏற்று நடத்தி கொடுக்க முடியும். வேற யாருனாலே முடியாது. தெய்வம் நீங்கள் கும்பிடலாம், தவறில்லை. கோயிலுக்கு போனால் பலன் இல்லையா நீங்கள் கேட்கலாம். கோயிலுக்கு போனால் நிச்சயமாக பலம் உண்டு. அது அடுத்த ஜென்மாவுக்குரிய புண்ணியத்தில் பலன். இந்த ஜென்மாவுக்குரிய பலன் உடனே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம குருமார்களை நாடணும், குரு நாமம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், குருவினுடைய பரித தீட்சை நயன தீட்சையை நம்ம பெறணும், குரு வழியில் செல்லணும். அப்படிப்பட்ட குருவாக வரணும். குருவடியதனில் திருவடி வைத்து திறமிது பொருளன வாடா வகையில் தான் மகிழ்ந்தது களி கோடாயுதத்தால் கொடுவினை கலைந்து. அவை பாட்டி சொல்றா, நம்முடைய கர்ம வினையை ஒரு குருனாலதே கலைக்க முடியும். கோடாரி எடுத்து வெட்டி கர்ம வினையை கலந்து சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலும் கப்பாலும் நின்ற கணுமுற்றி நின்ற கரும்புள்ள வேடத்தில் சிவபெருமான் அப்படி இருக்காராம். நமக்கெல்லாம் அப்படி காட்சி கொடுக்கக்கூடிய பரம்பொருள் கருணாமூர்த்தி. மார்கழி மாதம் வரக்கூடிய குரு பூஜை, மார்கழியில் சிவபெருமான் நம்ம பூமியில் இருக்காராம். அதே புவனியில் போய் பிறவா வண்ணம், நமக்கெல்லாம் தேவர்கள்லாம் ஓடி வருவாங்களாம். அதனால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கக்கூடிய காலம் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் மரக்கால மீனாட்சி படியளக்கிறா, ஐயாவுடைய குரு பூஜை வருது. இதில் எல்லாம் நம்ம சீரும் சிறப்புமாக கலந்து கொண்டு குருமார்களுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இல்லங்கள் தோறும் எழுந்தொருளும் சேவகனை திருவாசகத்தில் வருது. அங்கன் அரசை அடியேற்கு ஆரமுதை எல்லோரும் பாடுவார் எம்பாவாய்ன்னு அவர் சொல்கிறாங்க. இது மாதிரி நமக்கெல்லாம் ஒரு சேவகனாக அவர் வர்றாராம். எல்லா பொருளையும் வழங்கக்கூடிய அனுகிரகம்.